ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 424வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எண்பொருள்வாகச் செலச் சொல்லித் தான் புறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. எண்பொருள்வாக செலச் சொல்லித் தான் புறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தான் சொல்வன எளிய பொருளுடையவனவாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடமிருந்து கேட்பவற்றின் நுட்பமான பொருளை ஆராய்ந்து காண்பது அறிவாகும். அதாவது, நாங்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது எளிய வடிவிலே மற்றவருடைய மனதிற்குள், மற்றவருடைய மூளைக்குள்ளே இலகுவாக செல்லக்கூடியதாக நாங்கள் எளிய வழியிலே சொல்ல வேண்டும். பிற சொல்லுகின்ற நுண்பொருளாக, அதாவது கருத்தாளமிக்க சிறிய சொல்லாக இருந்தாலும் அதை நுட்பமாக அதனுடைய கருத்தாளங்களை பகுத்து அறிந்து ஆராய்வதுதான் சிறந்த அறிவு என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. தான் சொல்வன எளிய பொருளுடையவனவாய் பதியுமாறு சொல்லி தான் பிறரிடமிருந்து கேட்பவற்றின் நுட்பமான பொருளை ஆராய்ந்து காண்பது அறிவாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் எண்பொருள்வாக செலச் சொல்லி தான் புறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்ற பொருளுக்காக கலைஞர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையிலே கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி புற சொல்லும் நுட்பமான கருத்துக்களை ஆராய்ந்து தெளிவதை அறிவுடையதாகும். முதலாவது உரையை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு பொருளை ஒரு சொல்லை சொல்வோமாக இருந்தால் அது எளிய வடிவிலே பிறரை சென்றடையக்கூடிய வகையிலே, பிறருக்கு விளங்கக்கூடிய வகையிலே எளிமையான முறையிலே நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரம் பிறர் ஒரு சொல்லை எங்களுக்கு சொல்லுகின்றார்களாக இருந்தால் அதை நாங்கள் பகுத்து வகுத்து ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மை அறிவதுதான் சிறந்த அறிவுடைமை ஆகும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் எண்பொருள்வாக செலச் சொல்லி தான் புறர்வாய் முன்பொருள் காண்பது அறிவு என்ற பொருளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அரிய கருத்துக்களை கூட கேட்பவர்க்கு விளங்கும்படி எளியனவாகவும் அவர் மனம் கொள்ளும்படியும் சொல்ல வேண்டுமா. புற சொல்லும் கருத்துக்களை நுண்ணியது என்றாலும் அதை எளிதாக விளங்கிக் கொள்ளும் அதுதான் அறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது, அரிய கருத்துக்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எளிய முறையிலே மற்றவருடைய மனதுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே செல்லக்கூடிய வகையிலே நாங்கள் சொல்ல வேண்டுமாம். ஆனால் அதே போன்று பிற சொல்லுகின்ற நுண்ணிய கருத்துக்கள், அது கருத்தாளமிக்க கருத்தென்றாலும் அதை நாங்கள் பகுத்து வகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் இதுதான் அறிவு என்பதாக சாலமன் பாபாவுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய எண்பொருள்வாக செலச் சொல்லி தான் புறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்ற பொருளுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது எளிய வடிவிலே, மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே, மற்றவருடைய மனதிலே பதியக்கூடிய வகையிலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அதே போன்று பிற சொல்லுகின்ற கருத்துக்களை, அது ஒரு கருத்தாளமிக்க கருத்தாக இருந்தாலும் நுண்ணிய கருத்தாக இருந்தாலும் அதனுடைய ஆழங்களை, அதனுடைய உண்மைத்தன்மையை பகுத்து வகுத்து ஆராய்ந்து உண்மையை கண்டறிவதுதான் சிறந்த அறிவு. அதுதான் அறிவு என்பதை இந்த குறள் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய சமுதாயத்திலே நல்ல கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அது எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில் எளிய முறையிலே முன்வைக்க வேண்டும். இன்னொருவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் என்றால் அதை பகுத்து வகுத்து ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மைகளை முறங்கிக் கொள்ளவர்களுடையலாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்றைய குரல் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எண்பொருள்வாகச் செலச் சொல்லி தான் புறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.